டிராகன் ஃப்ளைன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. எப்படி அது வந்து உருவாகுதுன்னு தெரியுமா? கதை தெரியுமா யாராச்சுக்கு? ஒரு பெரிய தொட்டி இல்லை பெரிய ஒரு பாண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, தண்ணி இருந்துச்சுன்னா, அந்த தண்ணிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக புழுக்களாக தான் அது உருவாகும். அப்படி அந்த கூட்டமாக இருக்கிற புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஏறி விளையாடி அப்படியே மண்ணுக்குள்ளே பூந்து வெளியே வந்து விளையாடிட்டு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் அப்பப்போ ஒவ்வொரு புழு காணாமல் போயிடுது. திடீர்னு நேற்றுக்கு விளையாடிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா எங்கடான்னு பார்த்தா காணோம், கொஞ்ச நாள் பார்த்தா இன்னொன்று காணோம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இன்னொன்று காணோம். அப்பப்போ ஒன்று காணாமல் போகுது. என்னென்ன காணாமல் போன புழு திரும்ப வரவே மாட்டேங்குது. உடனே எல்லா புழுக்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டா உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. நம்ம எல்லாரும் சபதம் எடுப்போம், அடுத்து யாராச்சும் வெளியில போற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க திரும்பி வந்து சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சபதம் எடுத்தாங்க. அதுக்கு லீடர் கூட நின்றுச்சான். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு புழு டக்குன்னு கவனிக்கிறாங்க. ஒரு புழு வந்து தாமரை தண்டை பிடிச்சி ஒரு புழு மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கடா போகுது இவன், இவன் பாரு அடுத்தவன் காணாம போறான், எங்கடா போறான் பாருங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது கண்ணில் இருந்து மறைஞ்சு போயிருது. திருப்பி போனது அதுவும் வரல. என்னடா இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் பேசியிருக்கோம், நம்ம திரும்ப வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் போனவன் வரவே இல்லை பாரு அப்படின்னு சொன்னா உடனே அந்த லீடர் ஸ்டெப் எடுக்குது. நாளைக்கு நான் போறேன், என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தாமரை தண்டை பிடிச்சி மேலே ஏறுது. தாமரை தண்டை பிடிச்சி அப்படியே மேலே ஏறுது மேலே ஏறுது மேலே ஏறுது. செம்ம டயர்டு, போகுது 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 போயிட்டே இருக்கு. கீழே இருந்துக்கிற புழுக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த புழு வந்து மறைஞ்சிருது. மேலே போய் அப்பாடா வந்து சேர்ந்துட்டான்டான்னு போய் தொப்புன்னு உழுகுது அந்த தாமரை இலை மேலே. தாமரை இலை மேலே விழுந்து தாமரை இலை மேலே மேலே இருந்து வெயில் அடிக்கும் இல்லைங்களா, அந்த வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த போன டயர்டில் படுத்து தூங்கிடுது. அந்த வெயில் பட்டு தன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரம் எல்லாம் காஞ்சி போனதுக்கு அப்புறம் அதுக்கே தெரியாம அது உடம்புல ரெக்க முளைக்க ஆரம்பிக்குது. மெட்டஃபார்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படியே ரெண்டு ரெக்க முளைச்சிருச்சு. இது அப்படியே டயர்டாகி கண்ணு முழிக்குது. பா எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி இப்படின்னு உதறும்போது பார்த்தீங்கன்னா கை ஈரமே இல்லை. என்னடா அது நம்ம உடம்புல எப்பவுமே ஈரம் இருக்குமே, எனக்கு ஈரமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தா உடம்பு லேஸ் ஆயிருச்சு. என்னடா லேஸ் ஆயிருச்சேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னமும் தெரியல, புதுசாக அது கை கையில் ஆடுது. புதுசாக என்னமோ ஒன்று நம்ம உடம்புல முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படின்னு ஆட்டுது. அப்படியே அது லிஃப்ட் ஆகி மேலே பறக்குது. இதுக்கு சந்தோஷமே தாங்க முடியல. தன்னுடைய விங்ஸ் எல்லாம் பார்க்குது. சில்வர் கலர்ல அப்படியே 4 விங்ஸ் அழகா இருக்கு. திரும்ப பார்த்துக்கிட்டு ஆட்டுது. திருப்பி மேலே பறக்குது. மேலே பறந்து பூக்கிட்ட போகுது, மேலே பறந்து கரை கிட்ட போகுது, மேலே கறந்து அந்த பக்கத்தில் இருக்க ஒரு செடி மேலே போய் உட்காருது. அப்போதான் ஞாபகம் வருது, ஏய் நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, மேலே போனவன் கண்டிப்பா திரும்ப வரணும், திரும்ப வந்து என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கோங்கிற ஞாபகம் வருது. நம்ம போய் என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நடந்த மாற்றத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள போறதுக்கு நேரம் பறந்து போய் ஜம்முன்னு போய் தண்ணியில் அடிக்குது. முட்டி மோதி மேலே வந்துருச்சு. நினைச்சாலும் போக முடியுமா? நினைச்சாலும் போக முடியாது. என்னடா அது இப்படி ஆயிடுச்சே, நம்மளால திருப்பி போக முடியல. நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, நான் யாருன்னு போய் சொல்லணும், எனக்கு என்ன ஆச்சுன்னு போய் சொல்லணும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். எங்கடா காணோம் தேடுது முயற்சி பண்ணுது. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபைனலாக அது ஒரு முடிவு எடுத்துருச்சு.